ஒரு குகையில் 50 திருடர்கள் வெளியே தலை காட்டினால் தலையை காணோம். அவர்கள் யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். தீப்பெட்டி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். அடுத்த விடுகதைக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன கோபுரம் சிங்கார கோபுரம், தின்ன தின்ன தித்திக்கும் திருச்செந்தூர் கோபுரம். அது என்ன? கரெக்ட், அச்சு வெல்லம். அடுத்த விடுகதைக்கு போகலாமா? ஒரு சான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருக்கும் கருப்பு மனிதன். அவன் யார்? உங்களுக்கு தெரியும், யோசிங்க. பென்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உலகம் முழுவதும் பறந்து செல்வான், ஆனால் ஒரு மூலையை விட்டு நகர மாட்டான். அவன் யார்? தபால் தலை, இங்கிலீஷ்ல ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்த விடுகதைக்கு போலாமா? நீலவால் குதிரை, குதிரையின் வால் ஓட ஓட குறையும். அது என்ன? ஈஸி, தையல் ஊசியும் நூலும். அடுத்த விடுகதைக்கு போலாமா? கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம். அது என்ன? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தேங்காய். அடுத்த விடுகதைக்கு போலாமா? உரச உரச குழைவான், பூச பூச மணப்பான். அவன் யார்? உங்களுக்கு தெரியும், யோசிங்க. கரெக்ட், சந்தனம். அடுத்த விடுகதை. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்? கண்டுபிடிங்க. தொலைபேசி. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். யாரு? தொலைபேசி. அடுத்த விடுகதைக்கு போலாமா? என்னை கீழே போட்டால் நான் உடைந்து விடுவேன், என்னை பார்த்து சிரித்தால் நான் உங்களை பார்த்து சிரிப்பேன். நான் யார்? கண்டுபிடிச்சிங்களா? கண்ணாடி. அடுத்த விடுகதைக்கு போலாமா? அடுத்த விடுகதை. அறைகள் உண்டு, இது வீடு அல்ல, சித்திரமும் அல்ல, காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு, கோட்டையும் அல்ல. அது என்ன? தேன் கூடு. விடு என்ன? தேன் கூடு. அடுத்த விடுகதைக்கு போலாமா? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? கரெக்ட், வெங்காயம். அடுத்த விடுகதைக்கு போலாமா? மலைகள் இருக்கும் ஆனால் கற்கள் இல்லை, ஆறுகள் இருக்கும் ஆனால் தண்ணீர் இல்லை, நகரம் இருக்கும் ஆனால் கட்டடம் இல்லை. நான் யார்? யார்? கண்டுபிடிங்க. மேப், வரைபடம், இங்கிலீஷில் மேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்த விடுகதை. 8 பேர் நாங்கள் எங்கள் தலைவரை காப்பாற்ற முன்னால் போவோம், பின்னால் வரமாட்டோம். நாங்கள் யார்? அந்த 8 பேர் நாங்கள் யார்? சிப்பாய். செஸ்ல விளையாடும் இல்லையா, செஸ் பான், சிப்பாய். அடுத்த விடுகதை. வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ. அது என்ன? யோசிங்க, ரொம்ப ஈஸியான விடுகதை. வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ சிரிப்பு. அடுத்த விடுகதைக்கு போலாமா? கண் சிமிட்டும் ஒன்று, மணியடிக்கும் ஒன்று, கண்ணீர் வடிக்கும் ஒன்று. அது என்ன? மொத்தம் 3 சொல்லணும். மின்னல், இடி, மழை. மின்னல், இடி, மழை. அடுத்த விடுகதைக்கு போலாமா? பஞ்சை அதிகமாக சாப்பிட்டுட்டு படுத்தே கிடக்குது. அது என்ன? தலையணை. அது என்ன? தலையணை. அடுத்த விடுகதைக்கு போலாமா?
கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது, அது என்ன? கழுத்து இருக்கும், தலை இருக்காது, அது என்ன? கண்டுபிடிங்க. சட்டை. விடை என்ன? சட்டை. அடுத்த விடுகதைக்கு போலாமா? அடுத்த விடுகதை. எழுந்து விழுந்து தாவிடும், இரவும் பகலும் இறைந்திடும், அது என்ன? கண்டுபிடிங்க. கடல். விடை என்ன? கடல். அடுத்த விடுகதைக்கு போலாமா? அடுத்த விடுகதை. தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவேன், அவன் யார்? உங்களுக்கு தெரியும், கையில் வைப்பமே. மருதாணி. விடை என்ன? மருதாணி. அடுத்த விடுகதை. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று தான், கண்டுபிடிங்க. கரெக்ட், பூரி. அடுத்த விடுகதை. யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம், அது என்ன? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடை வாழை. விடை என்ன? வாழை. அடுத்த விடுகதைக்கு போலாமா? அடுத்த விடுகதை. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட வருகிறான், அது என்ன? சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட வருகிறான், அது என்ன? செங்கல். விடை என்ன? செங்கல். அடுத்த விடுகதைக்கு போலாமா? எங்க வீட்டு காவல்காரன் வானா வருவான் போனா போவான், அவன் யார்? வானா வருவான் போனா போவான், அவன் யார்? விடை கதவு. விடை என்ன? கதவு. அடுத்தது போலாமா? சலசலக்கும் சண்டைக்கு போகும், வந்து கிடக்கும் பொந்துக்குள்ளே, அது என்ன? அது என்ன? நாக்கு. அடுத்த விடுகதைக்கு போலாமா? வெளியே வந்தால் மலர்வான், உள்ளே வந்தால் சுருங்குவான், அவன் யார்? உங்களுக்கு தெரியும், நீங்க யூஸ் பண்றது தான். குடை. விடை என்ன? குடை. வெளியே வந்தால் மலர்வான், உள்ளே வந்தால் சுருங்குவான், அவன்தான் குடை. தேங்க்யூ.